வர வேண்டும் அழகை பெற வேண்டும் திருமகளும் அழகை பெற வேண்டும் சந்தனல் பூசணும் சந்தனை பாடணும் எல்லாம் பேசுறது காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து திருமகளும் உன்னழகை பெற வேணும் திருமகளும் உள்ளழகை பெற நாரதன் வருகையால் நல்லதே நடக்கும் என்பார்கள். தங்களை பற்றிய ஞானிகளை தரிசிப்பதில் பெரிய புண்ணியங்கள் சேரும் என்பார்கள். மேலும் ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்மண வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள், மந்திரம், நிகண்டு, வியாக்கரணம், சந்தோபிசிதம், ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள், 96 தத்துவங்கள் மற்றும் இதிகாசங்கள் அனைத்தும் அறிந்தவர், அனைத்தும் கற்றறிந்தவர், தெய்வ தூதுவராகிய தாங்கள் வருகையை மனமகிழ்ச்சி அடைகிறேன் சுவாமி. இருந்தாலும் 14 லோகமும் சுற்றி வரக்கூடிய தாங்கள் இந்த குறுகிய நிலை நாடி என்னை காண வந்த காரணத்தை நான் அறியலாமா சுவாமி? சிறைய காலம் பிரிந்த காலம் இருந்தால் மீண்டும் செய்ய கேட்பான். பாயன் வருவான் என்று வளருவான் என்று கருவிவரம் தென்னேன். தூய மனமோடு நூடுதை முத்து சிந்தி முன்ன சுருட்டி பாயால் உதவி பத்திரை படுப்பதே ஒத்து செய்யும் பார்ப்போமா? வாழ்வில் வாழ்வையும் மனுபலம் சுரக்கும் மண்ணுபுரம் தொன்னுவது யார் செய்யும்? குறையும் இல்லாத உயிர் வாழ்க நன்மறை அரங்க ஓங்க வெள்ளி விளக்குகள் என்று உலகம் இருந்தாலும் உன்னிடத்தில் சில விவரங்கள் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த 2 ஆளுகளை நம்ம 2 பேர்த்தையும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு செமக்க வாங்க உட்கார வச்சு சாமி அதுதான் சாமி 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 வெற்றி ஒரு நாளைக்கு தோழிக்கு வெற்றி அது வேறு. அனைவர சாக்கல கட்டிக்கிறேன் வண்டியில ஏத்திக்கிறேன் மேல. அப்ப தெரியும் உங்களுக்கு சாமி யாருன்னு உங்களுக்கு தெரியல. 2 பேத்தையுமே நீங்க வந்து சாமியை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் எப்படி ஆளுன்னா சாமி கிட்ட ரொம்ப கட்டி விடுற. இருக்கட்டும் உன்னிடத்தில் சில விவரங்கள் கேட்க வேண்டும். எனக்கிட்டயா? ஏன் சாமி என்ன பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியுமே? நல்லது துன்பம் அனைத்துமே அறிந்தவர், என்னை பற்றி அனைத்தும் தெரிந்தவர், தெரிந்ததும் தெரியாததும் புரிந்ததும் புரியாததும் அறிந்ததும் அறியாததும் அனைத்தும் கற்றறிந்தவர் தாங்கள். அனைத்துமே தெரிஞ்சிருந்தாலும் எனக்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு சாமி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க கேளுங்க. பிள்ளையுடைய வாய் மொழி பேசக்கூடிய மொழியில பலவகை மொழிகள் உண்டு. இருக்கு தமிழ் மொழி என்பது தமிழ் மட்டும்தான். தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் சொல்லு. தமிழ் எத்தனை வகை தமிழ்? செந்தமிழ், பைந்தமிழ், தீந்தமிழ், மாந்தமிழ், பூந்தமிழ், வடிதமிழ், இருந்தமிழ், அறுந்தமிழ் என்று சொல்லக்கூடிய 10 வகை தமிழ் மொழி இருக்கு. தமிழ்ல இருக்கு 10 வகை தமிழ் மொழி. 10 வகை தமிழ் மொழியில நம்ம இங்க என்ன பேசுறேன்? மதுரையில என்ன பேசுறேன்? திருச்சியில என்ன மொழி பேசுறேன்? மணப்பாறையில என்ன பேசுறேன்? பேசுறேன் என்ன மொழி பேசுறேன்? அப்படி 10 வகை மொழி. செந்தமிழ் நாடுன்னு போதில்ல ஆகவே நம் பேசக்கூடிய மொழியில தமிழ் மொழியில அது நம்ம மொழிக்கு சிறப்பான மொழி என்பது என்ன? கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன் தோன்ற மூத்த குடிகள் தாய்மொழி. தாய்மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழியிலே எடுத்துட்டா ஒவ்வொருத்தரும் ஹிந்தி, ஆங்கிலம், உருது, மராட்டி, குரல் இருக்கு அதெல்லாம் இருக்குது. மொழியில பெருமையாக வாய்ந்த மொழி நம்மளுடைய மொழி. ஆமா சரிங்க சாமி. அப்பேற்பட்ட மொழி இடத்தில் சில விவரம் கேட்க வேண்டும். கேளுங்க சுவாமி. என்ன நீங்க என்கிட்ட கேள்வி விவரங்களை கேட்க வேண்டும் என்று சொல்வது மிக ஆச்சரியமாக உள்ளது. காரணம் 3 காலத்தை உணர்ந்து அடுத்தவர்கள் உள்ளத்தில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அதன்படி செயல்படும் ஆற்றல் மிக்க ஞானியாகிய தாங்கள் கூறுவது வேடிக்கையாக உள்ளது என்றாலும் எனக்கு தெரிந்தவரை பதிலுக்கு ஒரு காத்திருக்கிறேன் சுவாமி. கேளுங்கள் தரப்படும் தட்டுகள் திறக்கப்படும் என்பார்கள். தரப்படும்
கேளுங்கள் தரப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும். அப்படின்னு என்ன? கேளுங்கள் தரப்படும்னு என்ன சாமி? கேளுங்கள் தரப்படும். கேளுங்கள் தரப்படும், அதை தான் நான் சொன்னேன். யாரு கேட்க கேட்க கொடுத்தவர் யாரு? கேட்க கேட்க கொடுத்தவங்க யாரு? மாவடி சக்கரவர்த்தியான். எதை கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம என்னடா கேட்க போற? நீ பார்க்காத, நீ அள்ளி 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 அள்ளி. சாமி நானும் பேசிக்கிட்டு இருக்கேன், பார்க்காத, தயவு செய்து பார்க்காத. எதை கேட்டாலும் சொல்லுவேன் சாமி, நான் கேள்வி சொல்லாம இல்லன்னு சொல்லாம பொய்யே சொல்லாம வாழ்ந்த ஒருத்தன் அர்ச்சந்திரன். யாரு? பொய்யே சொல்லாம வாழ்ந்த காரணத்துல செஞ்சேன். பொய் சொல்லலன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு காலம் ஹரிச்சந்திரன் பொய் சொல்லலன்னு தெரியுமா? பொய்யா சொல்லாதவனாலும் சொல்லக்கூடாது. நீங்க எப்படி சொல்றீங்க? நிறைய பொய் சொல்லியிருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? பொய் சொல்லவே இல்லைன்னு. சொல்லாதே சாமி. இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? என்ன வேலைக்கு வந்தீங்க? என்கிட்ட என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? கேளுங்கள் தரப்படும். கேட்க கேட்க கொடுத்தவன் யாரு? கேட்க கேட்க கொடுத்தவன் யார் சாமி? இன்றைக்கு வந்து தெரியுமில்ல? கருணாகப்பட்டவனை. கருணாகப்பட்டவன். கர்ணன் கர்ணன் குந்தனுடைய மகன், மூத்த மகன் கருணாகப்பட்டவன் என்ன செய்யற? என்ன செய்யற? இரு பெண்கள், இது கணவன் மனைவியும் துருவனை சபையில போய் கேட்கிறாங்க, அப்பா விடுந்தாலும் என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். அப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நீங்க தான் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறீங்க கணவன் மனைவி. அப்ப துரியோதன சபையில் இருக்கிறேன், தேசத்துக்கும் அரசாளப்பட்டவர் துரியோதனாகப்பட்டவர் சபைக்கு என்ன உனக்கு வேண்டும்? ஒன்றும் பொருள் வேண்டாம், விடுத்த உடனே என் மகளுக்கு திருமணம் செய்து வருகின்றவர்களுக்கெல்லாம் உணவு தர வேண்டும். ஆக அந்த உணவு விடுவதற்கு மதங்க தர வேண்டும். அப்பத்தான் துரியோதனாகப்பட்டவன் மழை அடமழை பெய்யுது. இந்த அடமழை பெய்கிற போது பிறகு கேட்கிறாயே வேறு ஏதாவது கேள்வி. அப்பத்தான் இந்த இரவு சொல்றாங்க, இதே சிம்மாசனத்துல கருணாகப்பட்டிருந்தால் என்னென்ன கொடுத்திருப்பாரு சொல்லுங்க. அப்ப உடனே துரியோதனாகப்பட்டவன் அடே கண்ணா உட்கார், இந்த இருவர் கேட்கிறாங்களே கேட்பதை கொடுப்பாய் என்று சொல்கிறாயே அப்படின்னு சொல்லி அந்த கருணாகப்பட்டவன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிற போது அப்ப இருவர் கேட்கிற போது என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும், விழுந்தவுடன் உணவு அடைக்க வேண்டும். ஆகவே அடமலை மீது பொழுது கொண்டிருக்கிறது, விறகு இல்லை, என்ன செய்வது அப்படின்னு சொல்லிதான் அப்ப கருணாகப்பட்டவன் நம்முடைய பாலடைந்த பங்களாக இணைத்து விறகை கொடு. அப்ப கேட்க கேட்க கொடுத்தவன் கர்ணன். அதே போல மாவடி சக்கரவர்த்தி கொடுத்து கொடுத்து ஓய்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்ப கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டுங்கள் என்ன திறக்கும்? என்ன திறக்கும்? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்க கேட்க கொடுத்தது வல்லவள் பாரி. ஏன்னா முல்லைக்கே தேரையே கொடுத்தான் வள்ளல் பாரி. ஏன் தெரியுமா? கொடியாகப்பட்டது வளர்ந்து அந்த கொடியாகப்பட்டது தரையிலே ததும்பினால் நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு என்று சொல்லி தன்னுடைய தேரையிலே கொடுத்தான் வள்ளல் பாரி. இதுக்கு முல்லைக்கு. ஆகவே தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டுவதனால யார் கொடுத்தாங்க? யார் யார் கொடுத்தது? தட்டுனால யார் யார் கொடுத்தது? பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னன் என்ன கொடுத்தாரு? தட்டுவதனால என்ன கொடுத்தாரு? பொற்கை பாண்டியன் என்று பெயர் ஏற்பட்டது. பொற்கை பாண்டியன். சரிங்க சரிங்க. சரி, இப்படி கேளுங்கள் திறப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும் யாரு? எல்லா பேருமே அதுல நிறைய கதைகள் இருக்கு. சரி சரி. அப்ப ஒரு ஆடவனும் ஒரு பெண்மணியும் புது திருமணம் திருமணம் செய்து கொண்டிருக்கின்ற போது இவன் 2-3 நாட்கள் தங்கிவிட்டு தன்னுடைய வாலிபத்திற்காக வெளிநாடு செல்கிறேன். ஐயா நீங்க போறீங்களே, நான் ஒண்டியாக இருக்கிறேனே, அதை காப்பாத்து. நம்முடைய மன்னனாகப்பட்டவன் பாண்டிய மன்னனாக இருக்கிறான் அப்படின்னு 2 பேரும் ஆணும் பெண்ணும் இருவரும் பேசிக் கொண்டிருக்கின்ற போது அன்றைக்கு பாண்டிய மன்னனாகப்பட்டவன் ஒட்டு கேட்கிறார். அன்னைக்கு அரசு வந்து ஒட்டு கேட்டேன், மக்களுக்கு நன்மை செய்தேன். அப்ப நம்முடைய அரசன் இருக்கின்ற போது உனக்கு கவலை பண்ணான், அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்ல இந்த ஆரம்பப்பட்டவன் வாணிபத்திற்கு செய்ய வெளியே போயிரு. அப்படி செய்கின்ற போது 10 நாள் சொல்லும் போது 2 நாள் திரும்பி வருது. அப்படி திரும்ப வருகின்ற போது ஆகா 10 நாள் என்று சொன்னானே 2 நாள் இங்கே வர்றேன், நம்முடைய மன்னன் இருக்கின்ற போது நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சென்று நம்மளை நம்பி விட்டானே, என்ன செய்யணும் என்று கல்வனாக இருந்தால் பேச மாட்டேன். அதாவது தன் கணவன் தான் யாரா என்று சத்தம் அப்படி கதவை தந்து சரி. அப்படி கதவை பேச என்பது கதவை யாரான்னு சொன்னாங்க. ஓடி ஒளிந்தான் பாண்டியன். அதனால விடிந்த உடனே சபையை கூட்டி கேட்கின்ற போது நான் தான் என்று எவன் ஒருவன்
கதவை தட்டுகின்றன அவனுடைய கையை வெட்ட வேண்டும் என்று சொல்லி பாண்டியவனாக வெட்டவன் கையை வெட்டினால அவனுக்கு என்னது பொற்கை பாண்டியன் பாண்டியன் என்று இந்த மதுராவதியிலே ஏற்பட்டது. அன்றைக்கு நல்ல வாழ்வோடு நலவமோடு வந்ததுனால அந்த காலங்கள் சரி. அதனால கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும். நான் கேட்டால் பதில் தர முடியுமா? சுவாமி கேளுங்க சுவாமி, எனக்கு தெரிந்தவரை பதில் கூற காத்திருக்கிறேன். தெரிந்தவரை ஆமா, தெரிந்தது என்ன தெரியாதது என்ன? தெரியலன்னா நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதை வாங்குறதுக்காக தானே உங்களுடைய விருப்பம், அதை தானே மறுபடியும் கேட்குறீங்க. அப்ப நான் கேட்க வேண்டும். கேளுங்க. என்ன கேட்க வேண்டும்? பட்டு வெளிக்கால் கட்டு மொழிமா சாமி உங்களதான் என்னை பார்த்து கேட்கணுமா? என்ன வேற வேற இப்ப கேட்டாங்க. நீங்க தானே பத்தி கேட்டீங்க. இப்ப வண்டி வெளி கண்டு மொழி மாறி சொன்னீங்களா? அப்ப ஞானமே தான் உணர்ந்த சுவாமின்னு நான் தான் பாடுறேன். நீங்க வண்டு வெளி கற்கண்டு மொழி மாறே வாழ்ந்திருக்க கூடிய நாடே சொல் கோதை அப்படின்னு கேக்குறீங்களே. என் கண்ணு வந்து எந்த வண்டு மாதிரி இருக்கு? எந்த வண்டு கொப்பிட்டு இந்த வர தொண்டை அதாவது சாமி வண்டிகளாக மாறி பலரும் பல காரியங்களை சாதித்தது உண்டு. கர்ணன் தொடைய மகாவிஷ்ணு வண்டாக மாறி குறைஞ்சாரு. உண்டாதானே சாமி? இல்ல அதையும் மறுத்து பேசுறீங்களா? அசன ஒரு சுக்கராச்சாரியார் வண்டாக மாறி மகாபலி சக்கரவர்த்தியை காப்பாற்ற முயன்றார். பெரிய முனிவர் வண்டாக மாறி சிவனை மட்டும் சுத்தி வந்த காரணத்தினால் சக்தி கோபம் அடைஞ்சாங்க. அது காரணமாக அர்த்தநாரீஸ்வரர் என்ற ஒரு அமைப்பு உண்டானது. அசோகவனத்தில் சீதை உயிருடன் இருப்பதை விபீஷணன் வண்டாக மாறி போய் ராமனிடம் நல்ல செய்திகளை சொன்னார். அப்ப வான்விழி, மயில்விழி, கைல்விழி, மலர்விழி எல்லாம் என்று புலவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் சீதையின் கண்கொலை கெண்டை விழி என்று கம்பன் வர்ணித்திருக்கிறார். அப்படியெல்லாம் இருக்கும்போது எந்த வண்டுக்கு ஒப்பிட்டு என் கண்ணை நீங்க வர்ணிச்சீங்க? எதுக்கு கண்ணை பத்தி நீங்க பேசுறீங்க? சொல்லுங்க சார். வண்டு விழி கண்டு மொழி மாறி வண்டாக மாறினது நீ சொன்னீங்க. சுக்கராச்சாரியாரு வண்டாக மாறினாரு. கமண்டலத்துல வச்சு தாரை வார்த்தை கொடுக்கின்ற போது அடைச்சாரு அப்படின்னு சொன்னீங்க. அதே போல மகிழ் ராவணனாகப்பட்டவன், மகிழ் ராவணன் எப்படிப்பட்டவன்? அவனை அழிக்கூடிய வண்டாக பட்டவன். அப்ப இந்த இலங்கை ராவணேஸ்வரன் யானை விட சேனை விட அண்ணன் தம்பி அத்தனை பேரையும் இழந்தான். இழந்த பின்னாடி மகிழ் ராமன் இலங்கை ராமசங்கப்பட்டவன். மகிழ் ராமன் நினைத்து தம்பி நம்ம எல்லாமே இழந்துட்டோம்டா, ராமனாகப்பட்டவன் வந்தாண்டா, என்னடா செய்வது? நம் யாரு வீரன் இல்லையாவா? வீர பரம்பில பிறக்கப்பட்டவன் பிள்ளவனுக்கு பிள்ளவனுக்கு புல்லும் ஆயுதம். நான் வீரனாக வந்து விட்டேன். இந்த ராமன் ருத்ராட்ச கோட்டை கொடுத்தேன் பத்திய இந்த சன்னியாசிக்கு நான் பயந்து ஓடுறேன்டா, காப்பாத்துறான்னு சொல்லி ராமனாகப்பட்ட மயில் ராமனை கூப்பிடுறேன். நான் வெல்ல வேண்டும் என்று நீதான தம்பி எனக்கு உதவி செய்து எல்லா ஆணைப்படை எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி விட்டான்னு சொல்ல. அப்பத்தான் மயில் ராமன் சரியா அவனுக்கு கொஞ்சம் அச்சு ஏற்பட்டது. அப்பத்தான் அந்த மயில் ராமனாகப்பட்டவன் தன்னுடைய உயிரை வண்டாக உருமாறி 7 அடுக்கு பண்ண ஒரு நடு அடுப்பு வைத்து விட்டு ராமரோடு யுத்தம் செய்தார். ராமரோட யுத்தம் செய்கிறார். சரி, ராமரும் அப்படி யுத்தம் செய்கிற போது ராமர் அவரை ஒண்ணும் பண்ண முடியல, ஒண்ணு செய்ய முடியல. அப்படி செய்கின்ற போது எதிரிக்கு யாரு? எதிரிக்கு யாரு? சித்தப்பன் பெரிய அண்ணன் சொந்த வந்தாதான் நமக்கு எதிரியே சுவாமி. எதிரியாகப்பட்டவன் சித்தப்பன் மையம் பெரியப்பன் மையம் எல்லாம் இருக்கு. நம்மோட கூட பிறந்தவனே சகனியாக கண்டிப்பா. அப்ப ராமனத்துல வந்து விபீஷணனாகப்பட்டவன் சொல்றாரு. விபீஷணன் யாரு? விபீஷணன் யாரு?
ராவனுடைய தம்பி. ராவனுடைய தம்பின்னு தெரியும். அப்புறம் எதுக்கு எடுத்துருக்கீங்க? அப்ப ராவனுடைய சொல்றாரு, இவன் கொல்ல வேண்டும் என்றால் கொல்ல வேண்டும் என்றால் மகிழ் ராவனாகப்பட்டவன் அவன் உயிரை வண்டாக உருமாறி காவலாள உலகத்தில் அடுக்கப்பட்டிருக்க அந்த வண்ட பின்னாட்ட இவனை கொல்ல முடியும் அவன் சொல்லி தன்னுடைய தம்பியாகப்பட்டவன் விபீஷணன் சொன்ன உடனே அப்ப ஆஞ்சநேயராகப்பட்டவர் அங்கே உள்ள பாதகத்தில் போய் அந்த வண்டை எடுத்து நசுக்கணும். உடனே மயில் ராவனை கூடுறான். சரி, வண்டுல பல வகை வண்டு உண்டு. வன் கூட்டுத்தூள், வன் என்பது கொடுமை, தூள் என்பது அசைவு. அப்ப உங்களுடைய வெளியாகப்பட்டது கரு நிறமாக இருக்கிறது, பேசக்கூடிய மொழி கற்கண்டு மொழி திக்கின்றது. அதனால வண்டு ஒளி கற்கண்டு மொழி மாதிரி நீங்கள் வாழ்ந்ததற்கு நாடு சொல் போதே என்று நான் கேட்டேன். ஆமா, நீங்க அதற்கு நீங்க பதில் சொன்ன என்ன சொன்னீங்க? ஞான நிலை தானோட வந்து ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி. ஞானம் என்றால் அறிவுதான். அறிவு என்றால் அறிவுக்கு பல வகைகள் உண்டு சுவாமி. ஞானம் என்றால் என்னன்னு கேட்டீங்க, அறிவுன்னு சொல்லிடு. ஞானம் அறிவு எல்லாமே ஒண்ணுதான். அது எப்படி? சரி, ஞானம்னா என்ன, அறிவுன்னா என்ன? சரி, தெரியாதானே, இது விளக்கத்தை சொல்லுங்க பாப்பா. ஞானம் ஞானம் என்பது அஞ்ஞானம், விஞ்ஞானம், விஞ்ஞானம், சிவஞானம், சரி, பரமஞானம், இப்படி பல வகை 5 ஞானங்கள் உண்டு. சரி, அறிவு என்பது என்ன? ஒண்ணே ஒண்ணுது. எது? அறிவு. அறிவு. தமிழ் மொழிக்கு எத்தனை மொழிகள், தமிழ் எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் உண்டு? எத்தனை எழுத்துக்கள் உண்டு சுவாமி? அதுல மட்டும் 1000 எழுத்துன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. 1000 எழுத்து. 1000 எழுத்து எது? கடைசியில அக்கு. அக்கு. அக்குக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? மேல 2, மேல 2 புள்ளி, கீழே 1. தமிழ் எழுத்துக்கு மொத்தம் எத்தனை? 200 எழுத்துக்கள் உண்டு. உண்டு இருக்கு. ஆனால் அத்தனைக்கு முதல் தெய்வம் யாரு? அக்கு. அக்கு என்பது என்ன? 2, கீழே 2 புள்ளி, மேல 1. அந்த 3க்கு தான் பெருமை. அகன்று விரிந்து கூர்ந்து. அறிவு என்பது என்ன? கூர்மையாக இருக்கக்கூடியது. அதெல்லாம் அக்கறிவு பெருமை உண்டு. சரி, அறிவுக்கு 3 பொருள்கள் இருந்தாலும் உன்னிடத்திலே இன்னும் சில விவரங்கள் கேட்க வேண்டும் என்ற காரணத்தில் கதமலர் இந்த முகம் தமிழுக்கு 20. தமிழுக்கு 3 எழுத்துக்கள் அமைந்ததை பிள்ளை. தந்தை பெயர் நம்பி. நம்பி என்பது 3 எழுத்து. தாய் பெயர் என்பது 3 எழுத்து. நீ செய்யக்கூடியது காவல் என்பது 3 எழுத்து. உன்னுடைய கையில் கூடியது கவன். கவன் என்பது 3 எழுத்து. நீ விரட்டக்கூடியது காவல் என்பது 3 எழுத்து. அதேபோல நீங்க 3 எழுத்து கூட்டம். ஆமா, நாங்க 4 எழுத்து கூட்டம். எப்படி சொல்றீங்க? ஏன்னா நாரதன் என்பது 4 எழுத்து. என்னுடைய வருமாய் என்பது 4 எழுத்து. என்னுடைய பாட்டி லட்சுமி என்பது 4 எழுத்து. என்னுடைய பாட்டன் திருமால் என்பது 4 எழுத்து. அப்ப 4 3 7 நியாயத்தை கேட்கணும் சுவாமி. கேட்க வேண்டும். கேட்க வேண்டும். 4க்கு பெருமை 3க்கு பெருமை. 4க்கு பெருமை என்ன? 4க்கு பெருமை 3க்கு பெருமை சொல்றீங்க. அது ரெண்டுமே 4க்கு பெருமைனா என்ன, 3க்கு பெருமைனா என்ன சொல்லுங்க. மனிதனுடைய வாழ்க்கை 4 வகை. கிடத்தல், இருத்தல், நிற்றல், நடத்தல், ஒன்றுபடி திருப்பம். அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிறை, திரை, மூப்பு, பிணி, மரணம். அதே போல பாட்டு 4: வெண்பா, வஞ்சிப்பா, கணிப்பா, ஆசிரியப்பா. ஒரு மனிதன் சாப்பிடும் போது 4: குடித்தல், கடித்தல், பருகுதல், தக்குதல். அப்ப மனிதனுடைய வாழ்க்கை 4. அப்ப 4க்கு பிறகு நாங்க இப்ப நான் சொல்லக்கூடிய நியாயத்தை நீ கேட்க வேண்டும். தெரியுமா சாமி? நீங்க நியாயத்தை மட்டும்தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நியாயத்தை மட்டும் பேசுங்க. ஆமா, இல்ல, ஆமா, நியாயத்தை மட்டும் பேசுங்க. ஒரு பெண்ணுக்கு எத்தனை பிறந்தோம்?
7 பருவம். என்னென்ன பருவம்? பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிழமை. இப்ப பெண்களுக்கு 7 வகையான பருவம் சொல்லிட்டேன். இது ஆண்களுக்கும் 7 வகையான பருவம் இருக்குல்ல, நீங்க சொல்லுங்க பாப்போம். ஆண்களுக்கு 7 வகையான பருவம் இருக்கு. கலர், செஞ்சிரை, செப்பனி, மூத்த பருவம், வறுமை பருவம், சிப்பனி பருவம். ஆம்பளைக்கு 7 பருவம் உண்டு. அதான் உண்டு சொல்லுங்க சாமின்னு சொன்னேன். மூத்த பருவம், வருகை பருவம், சித்திர பருவம், சிதர் பருவம் சொல்லக்கூடிய 7 பருவம் ஆம்பளைக்கு உண்டு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அது வேறு. சரி, என்ன ஒரு பெண்களுடைய குணங்கள் எத்தனை தெரியுமா? 4 குணங்கள். 6 குணங்கள் அமைந்தாலாம் ஒரு பார்வைன்னு சொல்லி பாடுறாங்கல்ல, அது என்னது? அது என்ன? அது 6 குணங்கள். பெண்களுக்கு 4 வகையான குணங்கள் இருக்கு. என்ன குணம்? நாணம், மடம், அச்சம், பயப்பு. 6 குணங்கள் அமைந்தாலாம் ஒரு பார்வை. அப்படி இருக்கு இல்லையா? 6 குணங்கள் 6 குணங்கள் இருக்கு. இளமை, 6 குணங்கள் இருக்கு சாமி. என்ன அந்த 6 குணங்கள் என்னென்ன குணம்? இளமை, துணிவு, நோயின்மை, நுகர்ச்சி, பொருள். இளமை, துணிவு, நோயின்மை, நுகர்ச்சி, பொருள் என்று சொல்லக்கூடிய 6 குணங்கள் அமைந்தவெல்லாம் ஒரு பாவி. பாவி என்பது ஒரு பெண். பெண்ணாகப்பட்டவள் பார்த்தாலே மலரக்கூடிய மலர்கள் எத்தனை உண்டு? முல்லைமலர், பாரிசாதமலர், இப்படி மலர் வகையாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு எத்தனை பருவம்? 7 பருவம். இந்த 7 பருவம் என்னென்ன பருவம்னா பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிழமை. பருவடைந்த பெண்களுக்கு என்ன வேண்டும்? நல்ல ஒரு பாதுகாப்பு தேவை. என்ன பாதுகாப்பு? என்ன பாதுகாப்புனா தாய் தந்தை துணையா இருக்காங்க, அண்ணன் 7 பேர் துணையா இருக்காங்க, அதுல ஒரு பாதுகாப்பு தேவைன்னு நினைக்கிறேன். பருவம் அடைந்த பெண்ணுக்கு பருவம் அடைவதற்கு முன்பு தாய் தந்தை தகப்பன் பாதுகாப்பு. ஆனால் பருவம் அடைந்த பெண்ணுக்கு என்ன? பருவம் அடைந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவன் துணையா இருப்பாங்க. கணவன் துணை வேண்டும். ஆமா. அப்பேற்பட்ட கணவனை உனக்காக மாப்பிள்ளையாக பார்த்திருக்கேன். யார் நீங்க? எனக்கு இந்த வேலையெல்லாம் வச்சுக்காது. எனக்கு கோவம் வந்துடும். வந்தமா வண்டியை பார்த்தோமா, 4 சேதியை பேசணுமா, கேட்கணும், சொன்னமா, போனமான்னு இருக்கணும். இதை விட்டுப்பட்டு நான் வந்து உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றதுல நான் நம்ப மாட்டேன். எனக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச குடும்பம்ல எப்படி ஆச்சுன்னு நான் சொல்லி கட்டிக்க வேண்டியது இல்ல, எல்லாத்துக்குமே தெரியும். யாராவது கல்யாணம் பண்ணி வச்சீங்க, என்னென்ன நடந்திருக்குது அப்படின்னு. இப்ப நீங்க போய் எனக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துருக்க பாரு, அதுதான் நினைச்ச வேதனையா இருக்கு. இப்ப சத்யாம் சாவித்திரி கல்யாணம் செய்து வச்சுக்கல, அவங்களுடைய நிலைமை என்னாச்சு? ஹரிச்சந்திர சந்திரமதிக்கு கல்யாணம் செய்து வச்சுங்க, அவங்களுடைய நிலைமை என்னாச்சு? இப்ப சீதா ராமனுக்கு உங்களை போல ஒரு முடிவர் தான் வச்சு விஸ்வாமித்தர் 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் செய்து வச்சாங்க, அவங்களுடைய நிலைமை என்னாச்சு? மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துட்டாங்க இவரு. பேசக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சத்யாவனுக்கும் சாவித்திரிக்கும் கல்யாணம் நான் செஞ்சு வச்சேன். ஆமா. ஆனா உலகத்திலே எவனையுமே பார்க்க முடியாது. எம்மதர்மனை பார்த்தார் யாரு? சாவித்திரி தான். சாவித்திரி ஆகப்பட்டவள் எவனை பார்த்து தன்னுடைய கணவன் உயிரையே மீட்டு கொண்டு வந்தா. இருந்தாலும் சாவித்திரி வடித்த ஒரு கண்ணீர், அதாவது சாவித்திரி வடித்த கண்ணீர் ஒரு சரித்திரம் ஜோக்கு. சரித்திரம் உண்டு. ஆமா. அதே போல சந்திரமதி எப்பேற்பட்டவள்? சந்திரமதி எப்பேற்பட்டவன்னு தெரியாது உங்களுக்கு? சந்திரமதி எப்பேற்பட்டவன்? சந்திரமதிக்கு அர்ச்சந்திரனுக்கு நீங்க தான் கல்யாணம் கேட்டீங்க. கண்ணகியை விட சிறப்பு வாய்ந்தவர் தான். உடனே நாடு நகர அனைத்தையும் இழந்து மீண்டும் விஸ்வாமித்திரர் கொடுத்ததுனால நம்ம கொடுத்தவர் இது திரும்ப அந்த நாட்டை நம்ம ஆளக்கூடாது, வேண்டாம்னு சொல்லிட்டார். அப்படி சொன்னதுனாலதான் அவருக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும். ஆகவே நான் போகக்கூடிய இடம் ஒரு சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க போகக்கூடிய காலத்தினால நான் பார்த்து வந்த மாப்பிள்ளை சாதாரணப்பட்ட மாப்பிள்ளை. மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கிறேன்னு சொல்றீங்க, அந்த மாப்பிளோட பேர் பெருமையில சொல்லுங்க. எனக்கு பிடிச்சவரா இருந்தா நான் சம்மதத்தை சொல்றேன். ஆமா சொல்லுவீங்க. எப்பேற்பட்ட மாப்பிள்ளை தெரியுமா? தாமரை மலர்கள் 6 தமிழ் கண்ண குழந்தைகள் 6 தாமரை மலர்கள் 6 அது தமிழ் கண்ண குழந்தைகள் 6 தாமரை மலர்கள் 6 தமிழ் கண்ண குழந்தைகள் 6.
சமந்தன குலதெய்வமாரே தாமரை மலர்கள் ஆறு அது சமந்தன குழந்தையாரே மலர்கள் ஆறு அது சமந்தன குழந்தையாரே ஆதியும் நாடும் ஈரும் உருவமும் அருவமும் போகும் இன்பம் தோன்ற பிம்பம் என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட முருகப்பெருமானை உனக்கு மனவாளராக பார்த்து வந்திருக்கிறேன். நீங்க வந்த உடனே உங்களை என் அப்பாவா நினைச்சுதான் உங்கள்ட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். வாங்கியிருக்க மாட்டேன். இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருக்கா? அதான் யார் ஏதாவது காசு கொடுத்து தரேன்னு சொன்னாங்களா? நீங்க எதுக்கு இந்த வேலை பாக்குறீங்க? இல்ல எதுக்கு இந்த வேலை பாக்குறீங்கன்னு கேக்குறேன். அப்பா ஒரு பிள்ளைக்கு வந்து மாப்பிள்ளை எப்படி பார்க்கணும்? நீங்க பெற்ற பிள்ளையா இருந்தா இப்படிதான் 2ஆம் நேரத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? கந்தன் கடமைங்கிறீங்க. அந்த கந்தனுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? கல்யாணம் ஆகிவிட்டது. அப்ப 2ஆம் தரமா கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு நான் தலையெழுத்தா இல்ல கேக்குறேன். அந்த குடும்பத்தை பத்தி ஊர் உலகமே தெரியும். சிவன் எப்படி இருக்காரு, பார்வதி எப்படி இருக்கு, விநாயகர் எப்படி இருக்கிறாரு. விநாயகரோட மாமே. மனிதனுடைய வாழ்க்கையே 2. அதனால என் வாழ்க்கை அப்படிதான் இருக்குங்கிறீங்களா? கேட்க மாட்டேன். 2 இல்ல, ஒண்ணு போக முடியாது. எல்லாமே ஒரே ஆம்பளை பிள்ளையா இருக்கணும். அப்பேற்பட்ட வீட்டுல கல்யாணம் பண்ணி வைப்போங்க. உலகத்துல வந்து நல்லது கெட்டது இன்பம் சொன்னா நல்ல 4 பேர் 3 பேர் இருக்கிற இடத்துல திரும்ப செய்யணும். அப்பத்தான் செய்யணும். ஒருத்தன் தான் செய்யணும். போட்டு மிதிச்சு போயிடாது. அதனால இப்ப நீங்க வந்து முருகனை கல்யாணம் 2 கிட்டாம இருக்கு. இப்ப எனக்கு முருகனை பிடிக்கலைங்கிறேன். பிடிக்கல. எனக்கு முருகன் வேண்டாம். சுவாமி முருகப்பெருமான் வந்து என் குலதெய்வம், குலக்கடவுள். கடவுளை திருமணம் செஞ்சது யார் எந்த பெண் வந்து குலக்கடவுளை வந்து திருமணம் செய்துக்கிறார்? தெய்வ இனத்துல மனித இனத்துல தான் கல்யாணம் செய்துக்கணும். அதை மாற எதுவும் செய்யக்கூடாது. அதாவது அப்பா இருக்காரு சிவபெருமான, முருகனுடைய அப்பன். அவர் என்ன செய்யறாரு? சுடுகாட்டுல போய் பாருங்க எப்படி தாண்டவம் ஆடி சுடுகாடே கதியா கிடக்குறாரு அந்த மனிதன். ஆளி என்ன பண்றாங்க பாரு, பத்திரகாளி மாதிரி சூழாயத்தை எடுத்துக்கிட்டு எந்த நேரம் அண்டாமா பத்திரகாளி மாதிரி அதுவும் தாண்டம் வர்றது அதுக்கு வேலை. அண்ணன் இருக்கிறாரு விநாயகர் பெருமாள், விநாயகர் இருக்கிறாரு. அவர் ஒரு குளத்தங்கரை ஆத்தங்கரைன்னு போய் உட்காந்துக்கிட்டு வர்ற பெண்களை எல்லாம் குறுன்னு பாக்குறதே வேலையா போச்சு. அது மட்டும் இல்ல சாமி, சிவன் விநாயகர் என்ன நினைப்பாரு? ஐயா நம்ம தம்பி கொண்டாடி தான் வருதுன்னு சொல்லி எதுக்கு தும்பிக்கைய தூக்கிட்டு வந்தா என் நிலைமை என்ன ஆச்சு? அதோட உங்க மாமா இருக்காரு, மாமா, அவரோட மாமா இருக்காருல்ல, மகன் மோசமான ஆளு. முருகப்பெருமானுடைய மாமாங்கிறது வேற. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல வேலை, இதுக்கு பேரு தான் மாமா. அப்ப அந்த கண்ணை என்ன செய்யறாரு? பொம்பளை பிள்ளைய குளிக்க போனா அந்த ஆடைகளை எல்லாம் தூக்கி வச்சுட்டு வேடிக்கை காட்டுறது அவருடைய வேலையா போகுது. அப்படி உள்ள குடும்பத்துல நீ எனக்கு கல்யாணம் செய்துக்கா அப்படின்னு சொல்றீங்களே, இது நியாயமா? இது நீங்க பேசுறது நியாயமானு கேக்குறேன். இல்ல கேக்குறேன். என்ன சாமி நீங்க முருகனை போய் மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க, நீங்க எப்படி உங்களுக்கு இந்த தைரியம் வந்துச்சு? நீங்க யாரு? காசு போட்டேன். அப்பனுக்கு இருந்துள்ள ஆப்தான் மலைகளில் ஒப்பரிய மாமன் உதிரிலே சப்பைக்கால் அண்ணன் பெருவயிரான் 6 முகம் தனக்கு இப்பெருமையா உலகத்திலே காலநகர்
எப்பேற்பட்டவன்? மூச்சுக்கு முன்னுரிமை பாடப்பட்டவன். சரி. மூச்சுக்கு முன்னுரிமை பாடப்பட்டவன். என்ன சொன்ன? என்ன சொன்னாரு? அப்பன் இறந்து நீ ஆத்தால் மலைநிலை அப்பன் உது இவனுக்கு பெருமையா அப்படின்னு சொல்லி காலையாக சொன்ன உடனே இந்த காலையாக புல பண்ணவங்க மட்டும் இங்க போறேன் இங்க போறேன் என்ன சாமி? நேர போறேன் திருவண்ணாமலைக்கு போய் இவன் அகண்ட ஆனங்கள் மூச்சுக்கு முன்னுரிமை பாட்டவன் திரும்ப இறைவனுக்கே தொண்டு செய்யப்பட்டவன். அப்படி தொண்டு செய்யப்பட்டவன் அங்க போய் என்ன செய்யற? சட்டியிலே பாதி சட்டமத்திலே பாதி இட்ட களத்திலே பாதி இட்டிருக்கிற சுரன் சோனாசுரன் எங்க இருந்து அப்படின்னு சொல்லி அங்கே போய் இருந்து அப்பன் இருந்து நீ சட்டியிலே பாதி சட்டுவத்திலே பாதி இட்ட களத்திலே பாதி அப்பதான் சிவபெருமானை பார்த்து உண்டனா கேள்வி கேட்டா உமையடாக மக்கள் ஆகாரிக்கிறார். அப்பேற்பட்ட பெண்ணாகப்பட்ட ஒரு இடத்தில் இருக்கின்ற போது அப்ப அவனுடைய சீராளனுடைய உடல் அனைத்தையுமே அறுத்து இலையில் வைக்கிறது. சோழாசுரன் அப்பதான் சிவபெருமானுக்கு அறிவு ஞானிகள் அத்தனையும் கொடுத்து கடைசியிலே இங்க வந்து நம்மள்ட்ட கேள்விக்குரிய அளவுக்கு பெரிய ஆயிட்டா அப்படின்னு சொல்லி அப்பதான் சிவபெருமான் விட்டு வச்சா உலகம் தாங்க முடிஞ்ச கையை கேட்டார் பிடிச்ச அந்த இடத்துல செத்தேன். இப்ப அதனால என்ன சிவனுக்கு அந்த சிவபெருமான் என்ன செஞ்சார்? முருகப்பெருமானுக்கு முருகனுக்கு உனக்கு நல்ல பொறுத்து உனக்கேற்கும் உலகத்தில் யாருமே இல்லை. இப்ப முருகனுக்கு எனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதா இருந்தா என்னுடைய தாய் தந்தை இருக்காங்க, அண்ணன் 7 பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே என் சொந்த பந்தம் தான். சொந்த பந்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இல்லாத ஒரு அக்கறை உங்களுக்கு எது? சித்தப்பன் அப்பனுக்கு இல்லாத அக்கறை இந்த சித்தப்பனுக்கு ஏற்பட்டதுனால உனக்கு மாப்பிள்ளை நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? பருவம் தப்பினால் பணம் கிழங்கு நாராயம் நேற்று போனால இன்று வாழ்ந்து வராது. இயற்கையில் அமைந்தபடி கற்காலம் குளிர்காலம் முற்பணிக்காலம் விற்பனைக்காலம் என மாறி மாறி வரும். அந்த காலம் அறிந்து செய்ய வேண்டும். கல்யாணம் என்பது 1000 காலத்தை பயிர் சொல்லுவாங்க. செய்ய முடியாது செஞ்சாத்தே அதுக்கு கல்யாணம். அந்த காரியம் முடிஞ்சு விட்டா அது கல்யாணம் ஆகிடும். கந்தசாமி பேரை சொல்லி காட்டுக்குள்ள வந்த சாமி கல்யாண பேச்சை போல் சாமி கல்யாண பேச்சை போல் சாமி கந்தசாமி பேரை சொல்லி காட்டுக்குள்ள வந்த சாமி கல்யாண பேச்சை சாமி கல்யாண பேச்சை போல் சாமி எங்க சாமியை காண ஓடிட்டாரா? ஐயா நான் ஒண்ணுமே சொல்லலையே. எங்க சாமி போனியா? உங்களால லூசாமி கேட்கறது பத்தியா? லூசு என்ன செய்யும் தெரியாத எங்க போனியா? சாமியார் சங்கதி போல தந்தி தெரிக்கிறையா கல்யாண பேச்சை
இந்த பேச்சு எனக்கிட்ட ஆகாது. முருகன் வந்து என் குலதெய்வம். சொன்னதுதான் மேம். ஆ? சொல்லுவாக்கு தப்பிடலாம் மேம். ஐயா என்றைக்குமே நீதானம்மா முருகன் பொண்டாட்டி என்றைக்குமே நீதானம்மா. முருகன் பொண்டாட்டிங்கிறீங்க, நான் மாத்திக்குவேன். முருகன் பொண்டாட்டி கிடையாது. என் தலையில எப்படி எழுதுக்கு அது பிறகு நடக்கும். முருகன் பொண்டாட்டி நீங்க என்ன சொல்றீங்க? சொன்னதுதான் சொல்லுவாக்கு தப்பிடலாம் என்றைக்குமே நீதானம்மா முருகன் பொண்டாட்டி என்றைக்குமே நீதானம்மா முருகன் பொண்டாட்டி. பக்கத்தில் பட்டு என்றைக்குமே நீதானம்மா முருகன் பொண்டாட்டி. நீ ஒரு குமரன் தன்னைக்கு நிற்கிறான் என்று தேவர்களுக்கு வேண்டுவதற்கு கிடைக்கும் ஈஸ்வரன் தற்புரம் அகரம் வாமதம் ஆதிசிவன் அப்படிப்பட்ட ஆறுமுகனி உனக்காக நான் வானவரம் பார்த்து வந்திருக்கிறேன். சம்மதம் என்று எதிர்பார்க்கிறேன். சம்மதம் சொல்ல மாட்டேன். ஏன் காரணம்? எனக்கு முருகனை பிடிக்காது. என்ன பிடிக்காதுன்னா முருகனை குலதெய்வமா மனசுல நினைச்சிருக்கேன் தவிர என்றைக்குமே ஒரு கல்யாணம் செய்துக்கணும்னு நினைச்சதே கிடையாது. நீங்க பாட்டு முருகனை மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன பேச்சு இது? இல்ல பம்புல தரணும் எங்க இருந்து நீங்க வந்து தெய்வத்தை யாரும் திருமணம் செஞ்சாங்களா இல்லையா? யார் செஞ்சாங்க சாமி? இப்ப ஆண்டாள் என்பவள் ஓ மாதிரி பூலோகத்தில பிறக்கப்பட்டவள் ஆண்டாள். ஆண்டாள் வந்து மனித பிறவியா? அந்த ஆண்டாள் இல்லையா? இல்ல கேக்குறேன். ஆண்டாள் என்று பூலோகத்தில் பெண்ணாக பிறந்து வளர்ந்து கடைசியில என்ன செஞ்சாள்? பெருமாளை மணந்தாள் இல்லையா? பெருமாளை மணந்தாள். பெருமாளை ஆண்டாள் மணந்துக்கிட்டா. அதே போல சூரியனுடைய மகளாகப்பட்டவள் தபதி என்பவள் சந்தன் மன்னன் மன்னக்கிளையா உலகத்தில் பிறந்து இப்ப ஆண்டாள் வந்து பெருமாளை கல்யாணம் செய்துட்டாங்க. நான் இந்த வள்ளி வந்து முருகனை கல்யாணம் செய்துக்க முடியாது. என்னோட விருப்பம் தான். அவங்க அப்படி செஞ்சாங்களே நீ இப்படி செய்யக்கூடாதா? இந்த பேச்செல்லாம் இந்த சட்டம்ல எனக்கு போடக்கூடாது. நீங்க இந்த சட்டம்ல எந்த போடாதீங்க. நல்லது கெட்டது பெரியவர் சொன்னா நல்லதுக்கு தான் சொல்லுவீங்க தெரியும். இந்த வேலை ஒரு நல்ல வேலையா உங்களுக்கு? இல்ல இந்த வேலை பாக்குறதுக்கு நீங்க வேற ஏதாவது வேலை பார்க்க எனக்கு ஏற்றவன் எனக்கு தெரியாதா சாமி? இல்ல கேக்குறேன். உனக்கு ஏற்றவன் உலகத்தில் யாருமே இல்லை. யாரு தெரியுமா? நீங்க என்ன சொல்றது? எனக்கு ஏற்றவர் யாருமே இல்லை. சொல்லி மலர்ந்தவர்களும் வேலை தன் சொல்லாலே துயர்படுத்தி நல்லாய் மூழ்கி கிடக்கு நுழலும் தன் வாயால் கெடும் என்பதை போல ஆகாய விச்சத்தில் வருகின்ற போது ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் என்றால் சோ என்றால் ஆலோலம்னா பரவாயில்லை. சோ என்ன சாமி கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்றதுக்கு இவ்வளவு வீணாதமா இது? இவ்வளவு புரியாதமா இது? ஆலோலம் ஆலோலம் சோ சோ ஆலோலம் வேற சோ என்பது இருங்க. அப்படியே நிப்பாடுங்க. நிப்பாடுங்க உங்க பேச்ச. ஆலோலம் சோ சொன்னீங்க. இப்ப இந்த ஆலோலம் அப்படின்னா என்ன, சோனா என்ன எல்லாம் தெரிஞ்ச வெண்ணமர் பேசிக்கிட்டு இருக்கிறியா? இல்ல கேக்குறேன், உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? இல்ல அதாவது வயசுல மூத்தவரா இருக்கீங்க. அப்பா மாதிரி நினைச்சு உங்கள்ட்ட நான் ஆசீர்வாதத்தை வாங்கி தொலைஞ்சிட்டேன். அதனால நான் பொறுமையா போய்கிட்டு இருக்கிறேன் தவிர இல்லைன்னா நீங்க சுண்டு வர்றதுக்கு தாங்குவீங்களா? நீங்க இல்ல கேக்குறேன், நிக்க வச்சு விடுவேன். ஞாபகம் பண்ணிக்கங்க. ஏதோ போனா போயிட்டு போதுன்னு பாத்துட்டு நீங்க பாட்டுக்கு ஒன்னே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்ப இருங்க சாமி, நிறுத்துங்க உங்க பேச்ச. பேசக்கூடாது, தொண்டை கட்டிக்கிச்சுல பேச. அப்படி கம்மி நின்னுங்க.
இப்ப ஆலோலம் அப்படின்னு சொன்னீங்க. ஆலோலம் அப்படின்னீங்க. ஆலோலம்னா என்ன? ஆலோலம் சோன்னா என்ன சொல்லுங்க. என்ன மிரட்டுறீங்க? இல்ல கேக்குறேன். என்ன கேட்டீங்க? ஆலோலம் என்பது என்ன? சோன்னா என்ன? சோ என்பது விரட்டுவது. விரட்டுவது. ஆலோலம் என்பது இறைப்பது. என்ன இறைப்பது? இறைப்பது விரட்டுவது. அப்படின்னு என்ன தெரியுமா? நீங்க கேட்டீங்க ஆலோலம் சோன்னு சொல்றீங்க. சரி. ஆலோலம் என்ன சாமி? சோ என்பது என்ன சாமி? ஆலோலம் ஆலோலம் என்பது என்ன? இறைப்பது. சோ என்பது விரட்டுவது. இறைப்பதற்கும் விரட்டுவதற்கும் சமம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத. ஆலோலம் சோ போடுறேனே அத பத்தி எங்களுக்கு இருங்க சாமி. ஆலோலம் சோ சொல்றேன்னா இல்லையா? இத பத்தி எங்களுக்கு விவரம் தெரியாது. நீங்க வந்து விளக்குறீங்களோ? எங்களுக்கு தெரியாதா? இல்ல கேக்குறேன். என்ன சாமி குறைக்கிறீங்க? இல்ல கேக்குறேன். ஆமா. அப்ப அதுதான் உங்களுக்கு பொருத்தமா? இல்ல கேக்குறேன். நியாயமா பேசுறது நியாயமா போய்கிட்டே இருக்கணும். சரிங்க. அப்பேற்பட்டவன் ஆலோலம் சோ என்ற காரணத்தினாலே உனக்கு ஏற்றவன் முருகன். முருகனுக்கு எனக்கு ஏற்றவன் முருகன் இல்ல அப்படிங்கிறேன். எப்படி ஏன் இல்லைங்கிறீங்க? ஏ ஆத்தா பாத்தரையா மாப்பிள்ள நான் பார்த்தா பொருத்தமில்ல ஆம்பிள்ள. உனக்கு பெருமை, உன்னுடைய நாட்டுக்கு பெருமை, எல்லோருக்கும் பெருமை. இந்த காலத்துல முருகப்பெருமனை திருமணம் செய்ய வைக்க முடியும் நினைக்கிறேன். ஆகவே உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி உலகம் உள்ளே மதிக்கு வாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு பொய் சொன்னது, அவை சொன்னது அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கண்களிலிருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா எல்லா சௌக்கியமே கருணன் சொன்னது அர்த்தம் உள்ளது. இரண்டு மட்டும் வேண்டும்
கேட்டது பரமசிவன் கள்ளத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சிங்கமா இடத்தில் இருந்து கொண்டா எல்லாம் தூங்கினே கருடன் சொன்னது ஆட்டம் உள்ளது ஆட்டம் உள்ளது அப்பேற்பட்ட மிருகப் பெருமனை வணக்க வேண்டும். அதை விடுத்தால் நீ உலகத்திலே வாழ்வதற்கே காரணம் நான் போய் கொண்ட கருத்துல சொல்லுவதே கேளமா கைவரிசை செல்லாது போ என்று வந்தால் கைவரிசை செல்லாது போ பொய்யான தவறுகள் புரிந்து வந்தவரை பொய்யான தவறுகள் புரிந்து வந்தவரை பூமி தோன்றும் புகழும் நாடு கைவரிசை செல்லாது போ வருவதற்காக வேண்டுவதில்லை எனக்கு பறிந்து கொண்டு இங்கு வந்தது போல் எனக்கு பறிந்து கொண்டு இங்கு வந்தது போல் இனி உனக்கு நிற்காமல் ஏன் போது கைவரிசை செல்லாது போ உனக்கு என்னன்னு சொன்னேன் சாமி கூட்டி கொடுப்பதுங்கள் கொட்டிரைக்கும் முறையோ கொடுப்பதற்குள் கோதிரத்தின் முறையோ கூட்டி கொடுப்பதுங்கள் கொட்டிரைக்கும் முறையோ உடமை சொல்ல வந்து உமக்கு கைவரிசை தெரியாது போ கூட்டி கொடுப்பதைகள் போது கொடுப்பதற்குள் கோதிரத்தின் சொல்லும் தெரியாமா பள்ளி ஆ என்னை பார்த்து ஆ கூட்டி ஆ கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார். ஆமா எதை கூட்டி ஏன் கொடுப்பேன்? உங்களுக்கு தெரியாமையா சொன்னேன் உங்க முன்னாடியே தான் சொன்னேன் கூட்டி கொடுப்பதுங்கள் ஐயா அவர் எல்லாம் உதுத்து விட்டு வித்து விட்டு வந்து நிக்கிறவர் அவர் கோபம் வராது என்ன சொன்னால எல்லாம் கோழி செல்ல உதுக்கிற உதுத்து விட்டு வந்தாரு இந்த மரட்டுறது முரட்டுறதுல என்கிட்ட வச்சு கூடாது இத வந்து முதவே நான் செஞ்சிருப்பேன் பாக்குறதுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு இருக்கிறீங்களே சின்ன பிள்ளை மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்கிறீங்களே அப்படினால பொறுமையை நான் நின்னுகிட்டு இருக்கேன் இந்த வேலையை நான் செஞ்சிருப்பேன் என்ன நீட்டுறீங்க அடப்பா ஐயா முரட்டுதானே அதான் கூட்டி கொடுப்பது தூக்கி இடுப்புல போட்டு போய் எதை கூட்டி கொடுக்கணும்? எதை கூட்டி கொடுக்கணும்? இப்பதான் சொன்னீங்கல்ல சொன்னேன்ல நான் அறிவில்லாதவருக்கு அறிவை கூட்டி கொடுக்கணும். பொருளாதாரருக்கு பொருளை கூட்டி கொடுக்கணும். ஞானம் இல்லாதவனுக்கு ஞானை கூட்டி கொடுக்கணும். சரி ஆகவே குறைச்சு கொடுத்தது கூட்டி கொடுக்கக்கூடிய வம்சத்தை குறிக்கணும். என்னை பார்த்து கூட்டி கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ முறையோ. ஆகவே ஆகவே விடுவதற்கு விடுதலுக்குள்ள உனக்கு முருகனுக்கும் சும்மா நிறுத்துங்க சாமி நிறுத்துங்க பேச்ச நிப்பாடுங்க திருமணம் செய்து வைக்கவில்லை என்றால் அணிந்திருப்பது பூணுமில்ல அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சுமில்ல சத்தியம் இடிச்சு விட்டு போறது பாத்தியா என்னமோ பொசுக்கு பொசுக்கு முழிச்சுக்கிட்டு அப்பாவி மாதிரி நிக்கிறாரு அப்படின்னு நம்மளும் கொஞ்சம் பொறுமையா போனா போயிட்டாருல நாரதரு அதான் நான் பார்த்தேன் முருக பெருமானே நாரதரிடம் நான் உங்களை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் காரணம் என்ன நீங்க எனக்கு வேணும் வேணும் வேணும்னு என் மனசு சொல்லுது வெகு சீக்கிரமாக விரைவில் வந்து எனக்கு திருமணம் செய்து கொள்ளுங்கள் முருகா முருகா முருகனுக்கே அரோகரா ஆசே ஹலோ யூடியூப் பாஸ் ஹலோ முருகன் தானே முருகன் தானே